அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகிறது? தமிழ் புத்தாண்டில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய அளவிலான யோகம் உங்களது வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடனே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் 7ல் உச்சபலம் பெறப்போகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி வெற்றிக்கே உரித்தான 3ல் முழுமையாக வலம் பெற போகிறாருங்க. எனவே அமோகமான மாற்றம் கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகு தனஸ்தானத்தில் நுழையக்கூடிய தருணத்தில் ஜென்ம ராசிக்குள் பிற்பகுதியில் நுழைகிறார். அதே போன்று அஷ்டமத்தை விட்டு கேது விலகுகிறாருங்க. எனவே அமோகமான நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே தமிழ் புத்தாண்டு பிறந்ததிலிருந்தே மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது. எதை செய்தாலும் அதை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் பல வகையான பெருமை உங்களை வந்து சேரப்போகிறது. வளர்ச்சி பாதையை நோக்கி நகரக்கூடிய வகையில் ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உண்டு. வருங்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே சிறப்பான பணிகளை மேற்கொள்வதால் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது. எதிர்பாராத வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட இடத்திற்கு நகர்த்தி செல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த புத்தாண்டிலிருந்து பல அதிரடியான மாற்றம் உண்டு. அதில் முதன்மையாக குரு பகவானினுடைய பயிற்சி அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறது. குரு பகவான் 7ல் உச்சம் பெற்று ஜென்மராசியை மிகவும் வலுவாக பார்க்க போவதால் மற்ற கிரகநிலைகளை விட அமோகமான நன்மை உங்களை தேடி வருகிறது. 7ல் குருவும் 3ல் சனியும் இருப்பது இந்த தமிழ் புத்தாண்டை முத்தானதாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் குழப்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் குழப்பங்களும் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். குரு பகவான் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் மிக வலுவாக வைகாசி 12ஆம் தேதி முதல் உச்சபலம் பெற்று வரம்பெற போகிறார். ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி குரு பகவான் மிக வலுவாக அஷ்டமத்தில் நுழைந்தாலும் மாசி மாதம் 1ஆம் தேதி அஷ்டமத்தில் இருந்து விலகி சப்தமத்தில் மீண்டும் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே பெரும்பாலும் குரு பகவான் அஷ்டமத்தில் நுழைவதை விட உச்சம் பெற்ற அமைப்பில் சப்தமத்தில் வலம் வருவது அதிசாரமாக சில இடர்பாடுகளை சந்தித்தாலும் பெரிய அளவிலான நெருக்கடி இல்லாமல் சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே ஏராளமான முன்னேற்றம் உங்களை தேடி வரப்போகிறது. பல வகையான இடர்பாடுகளை விலக்கி குரு பகவான் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கிறார். இதை மேலும் சனியும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது படாத பாடு கஷ்டம் சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி உண்டு. குரு பகவான் ஜென்மராசி 3 மற்றும் 11 ஆகிய இடங்களை பார்க்கிறார். குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது பல வகையான கஷ்டம் சிரமம் வேதனை அவமானம் போன்ற அனைத்தும் விலகுவதோடு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது. ஜென்மராசி புனிதம் அடைவதால் பல வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ராகுவின் மீதும் அவரது பார்வை பதிய போகிறது. எனவே ஜென்மராகுவின் ஆதிக்கம் முற்றிலுமாக விலகி சிறப்பான வளர்ச்சி இந்த வருடத்தின் பிற்பகுதியில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களுடைய வரக்கூடிய எதிர்காலம் என்பது இனிமையான வசந்த காலமாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பு விலகும். அரசல் பூசலாக இருந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு சுமூகமான சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. எதை செய்தாலும் அதை முழு ஈடுபாட்டுடன் செய்வதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பாக பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கடல் தாண்டி சென்றாலும் சிறப்பான வளர்ச்சியையும் லாபத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான லாபம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு பல விஷயங்களில் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. உங்களுடைய வாழ்வில்
எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு, அதிகாரம் கொண்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் அதிபதியான சனி பகவானும் அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் இருப்பதால் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். கடன் வாங்கிய சூழலில் இருந்து மீண்டு வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பல பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களை துரத்தி வந்த சூழலில் அவற்றிலிருந்து முழுமையாக வெளிவந்து சிறப்பான வளர்ச்சி காணும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை சனியின் மீது அமோகமாக கிடைப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக வெற்றிக்கான நல்ல தகவல்கள் கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்தில் சலுகைகளும், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என சிறப்பான மாற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது. சொந்த பந்தங்கள் விரும்பி வந்து நட்பு பாராட்டவும், உறவு பாராட்டவும் கூடிய சூழல் வலுவாக கிடைக்கிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும். எதிர்பார்ப்பதை விட மற்ற கிரகநிலைகளும் சாதகமாக விளம்பருவதால் நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல் போன்ற யோகங்களும் இந்த தருணத்தில் உண்டு. பழிச்சென்று உங்களது திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது உரிய அங்கீகாரத்தை இந்த தருணத்தில் செவ்வாய், சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் வளமருகிறார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றங்கள் உறுதியாகவே கிடைக்க போகிறது. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டு. தொழில், வியாபார ரீதியாக எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நல்ல மாற்றம் கிடைக்கும். நீடித்த நாளாக இருக்கக்கூடிய பல நோய் சார்ந்த பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு. நிழல் கிரகமான ராகு இந்த வருடத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறார். ஐப்பசி 27ஆம் தேதி முதல் ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. அதே வேளையில் அஷ்டமத்தில் இருக்கும் கேது மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் இருந்து விலகி சப்தமத்தில் நுழைவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. பல வருடங்களாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும் தருணமாக இந்த வேலையை ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகின்றன. ஜென்மராசிக்குள் ராகு வந்தாலும் குருவின் சுப பார்வையால் பல சிரமங்கள் கட்டுப்படும். எனவே பல வகையான நெருக்கடிகள் விலகி நல்ல மாற்றம் கிடைக்கும். சப்தமத்தில் கேது இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்தபடியே வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல் போன்றவை வெற்றிகரமாக கைகூடும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்லும் முயற்சி வெற்றிகரமாக அமையக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகிறது. எதை செய்தாலும் அதற்கு பலமுறை யோசித்து சிறப்பான வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் உருவாக்குவதால் அமோகமான வளர்ச்சியும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. மகர ராசிக்கார பெண்மணிகள் மற்றவர்களை காட்டிலும் உங்களது திறமையால் உயர்வு அடைவதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை பெறுவதோடு உங்களுடைய சூழல்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொண்டு மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் தங்களால் இயன்றவர்களுக்கு தான தர்ம உதவிகளை செய்யுங்கள். அதனால் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் கிடைக்கும்.